கிராமர்னாலே 2 வகை இலக்கணம் இலக்கணம் அப்படின்னாலே 2 வகை இருக்கு. இந்த இலக்கணத்தோட 2 வகை வந்து ஒண்ணு இல்மு சர்ஃப். அந்த இல்மு சர்ஃபை நம்ம இன்ன வரைக்கும் தொடவே இல்லை. அது நம்ம அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த நகுவே நான் வந்து சில பேருக்கு புரியறதுனால திருப்பி நான் இல்மு நகு வந்து நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த ஹரக்கத் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரக்கத் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குறியீடுகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹரக்கத் அப்படின்னா குறியீடு அப்படி சொல்லி அர்த்தம். யாராப் அப்படின்னாலும் குறியீடு அப்படி சொல்லி அர்த்தம். அப்போ இந்த குறியீடுகளுக்கு வந்து 2 விதமான ஒரு 2 விதமான இதுவும் சொல்லலாம். ஹரக்கத்துனாலும் குறியீடுகள் தான், யாராப்னாலும் குறியீடுகள் தான். இப்ப ரைட் சைட்ல ஃபர்ஸ்டா உள்ள ஹரக்கத்தை நம்ம ஃபதஹா அப்படின்னு சொல்லுவோம். ஃபத்தஹா ஃபத்தஹத்துன். நம்ம எப்பயுமே அரபியில வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம அரபியோடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து நம்ம முழுசா வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப வார்த்தை வந்து பைத்துன், அதான் உண்மையான வார்த்தை. ஷஜரத்துன் மரம், பைத்துன் மரம், கிதாபுன் புத்தகம், ஷஜரத்துன் வீடு, பாபுன் கதவு அப்படின்னா ஒரிஜினலா நம்ம படிப்போம். ஆனா நம்ம சொல்ற வாக்கியத்துல சொல்லும் போது பாபுன் அப்படி சொல்ல மாட்டோம். பாபு, ஷஜரா, பைத்து அப்படி சொல்லி வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து சுக்கூன் வச்சு நம்ம வந்து நம்ம முடிப்போம். சரிங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வாக்கியத்தினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரவுண்டு இருக்கு, அதுக்கு மேல உள்ளது அதான் வந்து ஃபத்தஹா. சரிங்களா? ஃபத்தஹத்துன் மேல போட்டிருந்தா ஃபத்தஹத்துன். அத கூட நம்ம எஸ்ரல் குரான்ல வந்து ஜபர் ஜபர்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஜபர் எனக்கு அது சரியா தெரியல. ஏன்னா நாங்க வந்து படிக்கும்போதே ஃபத்தஹ கெசர தான் படிச்சேன். ஜபர்ன்னு நினைக்கிறேன். அது வந்து மேல உள்ள சிம்பிள். சரிங்களா? அடுத்து ஒரு எழுத்தினுடைய கீழே போடப்படக்கூடிய அந்த குறியீடுடைய பேர் வந்து கசரத்துன். சொல்லும் போது கெசரா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து ஒரு எழுத்தினுடைய மேல சுழிச்சு விடுறதுக்கு பேரை வந்து லம்மத்துன். அத லம்மா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஒரு எழுத்துல மேல போடுறது, இப்ப ஒரு பேரு ஆயிஷா அப்படின்னு இருக்கு. ஆயிஷாக்கு மேல என்ன பண்ணுவீங்க? ஐன் போட்டுட்டு மேல ஒரு ஃபத்தஹு நம்ம போடுவோம். சரிங்களா? நம்ம ஃபத்தஹு போடுறோம். அப்ப மேல உள்ள குறியீடு போடுறது பேரு ஃபத்தஹு. சரிங்களா? மேல ஒரு குறியீடு போடுவோம், கோடு மாதிரி கிழிச்சுடுவோம், அது பேர் ஃபத்தஹு. எக்ஸாம்பிளுக்கு வந்து அல்லாஹ் அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் அப்படின்னு எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஒரு அலிஃப் போடுவோம். அலிஃப் மேல ஒரு சின்ன ஒரு கோடு போடுவோம். அந்த கோடு வந்து நீங்க ஒருத்தர் ஜபருன்னு சொல்லி நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அதோடைய உண்மையான ஒரு பேர், அரபிய வாக்கியத்துல உண்மையான பேர் வந்து ஃபத்தஹத்துன். சரிங்களா? ஃபத்தஹா. அதே கீழே பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு எழுதும் போது பாக்கு கீழே என்ன பண்ணுவீங்க? சின்ன ஒரு கோடு கிழிப்பீங்க. அது பேரு கெசரத்துன், கெசரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்லாஹூ அப்படின்னு சொல்லும் போது இந்த லாஸ்ட் எழுத்து ஹூ ஒரு சுழிச்சு விட்டு மாதிரி போடுவீங்க. அது பேரு வம்மத்துன். சரிங்களா? அப்ப இந்த 3 தான் நமக்கு முக்கியமான குறியீடுகள். அப்ப ஃபத்தஹா, கெசரா, லம்மா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு மேல ஒரு சின்னதா என்ன பண்ணுவாங்க? சின்ன முட்டை வந்து ஒண்ணு இருக்கும். அல்லது ஒரு அரை பிறை, பிறை மாதிரி ஒண்ணு இருக்கும். முட்டை கூட போடலாம், அல்லது அரை பிறை மாதிரி ஒண்ணு இருக்கும். அது பேரு சுக்கூன். சுக்கூன். தமிழ்ல நம்ம புள்ளி வைப்போம் பாத்தீங்களா? அதே மாதிரி அரபில அதனுடைய பெயர் சுக்கூன் அப்படின்று சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம எழுத்துக்கள்ல வந்து சில எழுத்துக்களை வந்து ஃபத்தஹா இருக்கும். அந்த ஃபத்தஹாவை வந்து டபுளா போடுவோம். சரிங்களா? டபுள் ஃபத்தஹா. அது பேர் வந்து தன்வீன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? தன்வீன். தன்வீன்கன்னு ஃபத்தஹு. ஃபத்தஹுக்கு மேல ஒரு இன்னொரு கோடு கிழிச்சோம் அப்படின்னா ஃபத்தஹ் தன்வீன். கசருக்கு மேல இன்னொரு கோடு கிழிச்சோம்னா கசரு தன்வீன். லம்முக்கு மேல இன்னொரு சுழிச்சுட்டோம் அப்படின்னா லம்மு தன்வீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நான் இன்ஷால்லா அதனுடைய இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட்ஸா வந்து கொடுக்குறேன். அப்போ ஃபத்தஹு, கசரு, லம்மு, சுக்கூனு. ஃபத்தஹ 2ஆ போட்டா ஃபத்தஹு தன்வீன், கசர 2ஆ போட்டா கசரு தன்வீன், லம்முக்கு மேல இன்னொன்னு சுழிச்சு விட்டா லம்மு தன்வீன். நம்ம இனிமேலு ஜேரு, ஜபரு, பேசு, உல்டா பேசு,
கடா ஜபரு கடா பேசு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உருது வார்த்தைகளோட சேர்ந்து வரனால நம்ம வந்து இப்படி படிச்சிருப்போம். ஆனா நம்ம அப்படி படிக்க கூடாது. நம்ம தூய அரபி நம்ம படிக்கிறனால அரபு வாக்கியத்துல அரபுல வந்து நம்ம எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களோ நம்ம அந்த மாதிரிதான் படிக்கணும். சரிங்களா? அப்ப அல்லாஹூ அந்த ஃபர்ஸ்ட் வர்றது மேல அலிஃப்க்கு மேல வருது, அல்லாஹூ ஃபத்தஹு வருது. அடுத்து ஹூ அல்லாஹூன்ற வரும்போது அந்த ஹா அந்த மேல ஹூ வருது, அது லம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து இலக்கியங்களை 2 வகை பார்த்தோம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இல்முன் நஹு. அந்த நஹுவுடைய முதல் பாடம் நான் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நஹுவினுடைய முதல் பாடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் ஷேர் பண்றேன். நீங்க ரொட்டேட் பண்ணி கூட நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா. சரிங்களா? ரைட் சைடு உள்ளதை பாருங்க. அப்ப நஹுவினுடைய முதல் இது என்னன்னா, நீங்க எக்ஸாம்ல கூட நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. என்ன என்ன அட்டென்ட் பண்ணிருப்பீங்க? கலிமா. எக்ஸாம்ல வந்து கலிமா என்பதன் பொருள் என்ன? ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கு சரியான பாத்தீங்க, எல்லாருமே கரெக்டா தான் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு வார்த்தை. அப்ப கலிமா என்பது ஒரு வார்த்தை. இதுல கூட கொடுத்துருங்க வேர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? களிமா. அந்த களிமா தான் பேசிக். இல்முன் நஹுனுடைய முதல் பாடமே களிமா தான். அந்த களிமா 3 வகையாக பிரியுது. ஒண்ணு இஸ்மு பெயர் சொல், இன்னொன்னு ஃபியல் வினைச்சொல், இன்னொன்னு ஹர்ஃப் இடைச்சொல். சரிங்களா? களிமா 3 வகையாக பிரிகிறது. இஸ்மு பெயர் சொல், ஃபியல் வினைச்சொல், ஹர்ஃப் இடைச்சொல். அப்ப இந்த இஸ்மு நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் முழுவதும் இஸ்ம பத்தியதாக மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இஸ்மு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெயர் சொல். இப்ப பெயர் சொல்னா என்னது? இப்ப வந்து ஒரு கதவுன்னு இருக்கு, அதுக்கு நம்ம அரபில சொல்றோம் பாபுன். பெயர் சொல் ஒரு நவுனு. உங்களுக்கு கிராமர் இங்கிலீஷ் கிராமர்ல கூட எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து பெயர் சொல் குறிக்கிற இருக்கிற எல்லாமே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே பெயர் சொல் தான். புத்தகம் வச்சிருக்கோம், அதுவும் பெயர் சொல் தான். கையில பேனா வச்சிருக்கோம், பெயர் சொல். செல்லு நம்ம கையில வச்சிருக்கோம், அது பேர் ஹாத்திஃப், அது ஒரு பெயர் சொல். கட்டில நம்ம உட்காந்துருக்கோம், அதுக்கு ஒரு சரீருன், அது ஒரு பெயர் சொல். சேர்ல உட்காந்துருக்கோம், குர்சியுன், அது ஒரு பெயர் சொல். என்ன எல்லாமே டைம பாக்குறோம், சாஅத்துன், அது ஒரு பெயர் சொல். ஃபேன் ஓடிட்டு இருக்கு, மிர்வஹத்துன், அது ஒரு பெயர் சொல். அப்ப இந்த பெயர் சொல் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே பெயர் சொல்லதான் அடங்கும். சரிங்களா? நம்ம பெயர் சொல்லதான் நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே பெயர் சொல் தான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வந்து ஒரு பெயர் சொல்னா என்ன, அதோடைய வகைகள்லாம் எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு இதுல நம்ம தள்ளப்படுறோம். அப்ப பெயர் சொல் எங்கெங்கெல்லாம் வரும், எப்படி எப்படிலாம் வந்தா அதெல்லாம் பெயர் சொல் அப்படின்றத நம்ம இன்ஷால்லா இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து லம்மத்தைன் அப்படின்னாலும் 2 லம்மு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது பேரு லம்மத்தைன் இருக்கு, லம்மு தன்வீனும் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல வந்து லம்மு தன்வீன் வந்து வந்திருக்கு. அப்ப ஹாதா அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹாதானா இது, பைத்துன்னா வீடு. அப்ப ஹாதா வந்து ஒரு இஸ்மு. சரிங்களா? ஹாதா வந்து இது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு இஸ்மு. பைத்துன் அது ஒரு இஸ்மு. ஹாதானால ஒரு இஸ்மு தான். பைத்துன் அது ஒரு வீடுனால இஸ்மு தான். அப்ப இஸ்மு அதாவது ஒரு இஸ்மு தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நார்மலாக இஸ்மாக போற்றப்படும். சரிங்களா? அது நார்மலாக என்னது? களிமா. ஹாதா என்பது ஒரு களிமா, பைத்துன் என்பது ஒரு களிமா. களிமானா வார்த்தை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹாதா மட்டும் தனியா இருந்தா அது களிமாவா போயிரும். ஆனா ஹாதா பைத்துனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு இஸ்மு பிளஸ் ஒரு இஸ்மு சேர்ந்து இருக்கு. அப்போ இது ஒரு பொருளை தருது. இது வீடு அப்புறம் ஒரு பொருளை தருது. அதனால இந்த இடத்துல இது ஜும்லா. சரிங்களா? ஜும்லானது ஒரு வாக்கியமாக கருதப்படுகிறது. இப்ப தனியா வீடு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீடு பைத்துன் வீடு மட்டும் இருக்கு. அந்த வீடு என்னது? இது இந்த வீடா அந்த வீடா பெரிய வீடா சின்ன வீடான்னு எதுவுமே நமக்கு தெரியல, பொருளே தரல. அப்ப அது ஒரு இஸ்மு. சரிங்களா? ஒரு களிமா ஒரு வார்த்தையாக இருக்கு. ஆனா இப்ப ஹாதா மட்டும் இருக்கு, இதுன்னு மட்டும் இருக்கு. இது என்ன இது என்ன இது வந்து கதவா ஜன்னலா இது நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. அப்ப ஹாதா அது ஒரு தனியா இருக்கு, அது ஒரு களிமாவா இருக்கு. களிமாவும் சேரும் போதுதான் நமக்கு ஒரு வாக்கியத்தை கொடுக்குதுங்க. அப்ப ஹாதா பைத்துன் இது வீடு. சரிங்களா? அப்ப இது வீடுன்றப்போ என்ன, இது ஒரு வாக்கியமாக ஆயிருது. இது ஒரு களிமாவும் சொல்லப்பட முடியாது. ஏன்னா களிமா இல்லை, இது ஒரு வாக்கியம் ஜும்லாவா ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இது நம்ம பார்ப்போம்.
அப்ப ஹாதா அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவும் இஸ்மினுடைய ஒரு வகைகள். அதை நம்ம இன்ஷால்லா பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். அப்ப ஹாதா அப்படின்னா இது அப்படி சொல்லி அர்த்தம். அப்ப ஹாதா பைத்துன் இது வீடு. பிக்சரை பாருங்க. ஹாதா மஸ்ஜிதுன் இது இது ஒரு மஸ்ஜித். ஹாதா பாபுன் இது ஒரு கதவு. ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம். ஹாதா கலமுன் இது ஒரு பேனா. ஹாதா மிஃப்தாஹுன் இது ஒரு சாவி. ஹாதா மக்தபுன் இது ஒரு டேபிள். ஹாதா சரீருன் இது ஒரு கட்டில். ஹாதா குர்சியுன் இது ஒரு சேரு. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தங்கள் வந்து கொடுக்குது. சரிங்களா? அப்ப வந்து இதோட இஸ்முக்கள் எல்லாம் நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இது இது அப்படின்னு சொல்லிட்டு என்னது எல்லாம் குறிப்பாக அமையுது. சரிங்களா? இது இப்ப உங்க நீங்க சுத்தி இருக்கிற நீங்களே பார்க்கலாம். ஹாதா மிர்வஹத்துன் இதுனா ஒரு பேனா, சாரி ஃபேன். ஃபேனுக்கு மிர்வஹத்துன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேனா கலமுன் அது அதுலயே இருக்குது. அப்ப ஹாதா என்பது ஒரு இஸ்மாக இந்த இடத்துல வந்து கருதப்படுகிறது. இந்த இஸ்முடைய பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்முல் இஷாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ்முல் இஷாரா அப்படின்னா சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் பெயர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்ம களிமால நீங்க குழப்பிக்காதீங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்ம இல்முன் நஹுன்ற பாடத்தை அந்த கிராமரை பார்த்துட்டு இருக்கோம். அந்த இல்முன் நஹுடைய முதல் பாடமாக களிமாவை பார்த்தோம். அந்த களிமா நான் உங்களுக்கு பண்றேன். நம்ம இல்முன் நஹுடைய முதல் பாடமாக களிமாவை பார்த்தோம். சரிங்களா? களிமாவுடைய முதல் வகை இஸ்மு. இஸ்முனது பெயர் சொற்களை பத்தி பார்த்தோம். பெயர் சொற்கள் நம்ம முதலாவதாக பார்க்க போறது இஸ்முல் இஷாரா. இஸ்ம பத்தி பார்த்தோமா? பெயர் சொற்கள் இஸ்மு. அந்த இஸ்மினுடைய வகைகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப களிமான்ற ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? ஒரு என்ன சொல்றது ஒரு கொடை இருக்கு அப்படின்னா அந்த கொடையோட கைப்பிடி என்னது களிமாவா இருக்கு. ஆனா அந்த கொடையை விரிக்கும் போது அது எவ்வளவு பெருசா ஆகுது. அதே மாதிரிதான் அந்த களிமாவுடைய பாடங்கள் வந்து அவ்வளவு பெரிய பாடமா இருக்கு. சரிங்களா? நம்ம ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் தான் பிடிச்சிருப்போம் கொடையில. அப்ப அந்த கொடை வந்து விரியும் போது ரொம்ப பெருசா அது எவ்வளவு பெரிய சின்ன கைப்பிடிக்கு எவ்வளவு பெரிய கொடை வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரிதான் அந்த பாடங்களும் அவ்வளவு பெரிய பாடங்களாக போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் இல்முன் நஹுல களிமா பார்த்தோம். அந்த களிமாவுடைய முதல் வகை இஸ்ம பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இஸ்மு வந்து என்ன ஆகுது? அதுக்கு கீழே இஸ்மினுடைய வகைகள் வந்து பார்க்க போறோம். அதோடைய வகைகள் ஒண்ணு என்னன்னா இஸ்முல் இஷாரா. சரிங்களா? இஸ்முல் இஷாரா என்ன பாத்தீங்கன்னா இஷாரா இஸ்மினுடைய பன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்மா அப்படின்னு அர்த்தம். இஸ்மினுடைய பன்மை அஸ்மா. அப்ப இஸ்முல் இஷாரா அப்படின்னா சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் இஸ்முக்கள் அப்படின்னு அர்த்தம். இஸ்மு அப்படின்னா பெயர் சொல். அஸ்மா அப்படின்னா பெயர் சொற்கள். நம்ம சின்ன வயசுல வந்து படிச்சிருப்போம். மரம் மரங்கள், பேனா பேனாக்கள். பன்மை வந்து படிச்சிருப்போம். சிங்குலர் புளூரல் படிச்சிருப்போம் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் ஒருமை பன்மை. அதே மாதிரி நம்ம அரபிலையும் ஒருமை பன்மை இருக்கு. இஸ்மு என்பதற்கு வந்து பன்மை வந்து அஸ்மா. சரிங்களா? இஸ்முக்கு என்ப பன்மை அஸ்மா. அப்ப அஸ்மாவுல் இஷாரா சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் பெயர் சொற்கள். சரிங்களா? இஷாரா அப்படின்னா சுட்டி காட்டுறது. ஒரு ஹதீஸ் கூட வரும் பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை ஒரு மனிதனை இஷாரா செய்வதை போன்று அழைத்தார்கள். அப்படின்னா ஒரு நம்மளுடைய ஆள்காட்டி விரல்ல ஒரு மனிதனை கூப்பிடுற மாதிரி அப்படியே அத்தகையத்துல அசைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இஷாரா சுட்டி காட்டுதல். அப்ப சுட்டி காட்டு வந்து ஆள்காட்டி விரல வச்சு சுட்டி காட்டுவோம் பாத்தீங்களா? இது அது அப்புறம் சுட்டி இஷாரா அதனுடைய ஒருமை இஸ்முல் இஷாரா பாடத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஸ்முல் இஷாரா 2 வகையாக பிரிகிறது. ஒன்னில் கரீபு பக்கத்தில் உள்ளதை கூப்பிடுவதற்கு, பக்கத்தில் உள்ள அழைப்பதற்கு, பக்கத்தில் உள்ள சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் தான் இஸ்முல் இஷாரா. அந்த இஸ்முல் இஷாரா பாத்தீங்க அப்படின்னா ஹாதா ஆண்பால் ஒருமை, ஹாதிஹி பெண்பால் ஒருமை, ஹாதானி ஆண்பால் இருமை, ஹாத்தானி பெண்பால் ஆண்பால் இருமை, பெண்பால் ஹாத்தானி பெண்பால் இருமை.
ஹாவுலாயி ஆண்பால் இருமைக்கும் அதான் ஆண்பால் பன்மைக்கும் அதான் வருது. ஹாவுலாயி பெண்பால் பன்மைக்கும் அதான் வருது. இதுதான் காலம். சரிங்களா? இப்ப நம்ம படிப்போமா? இப்ப நம்ம வந்து இது உங்களுக்கு இவ்வளவு இப்ப ஈஸியா இருக்கும். இந்த அப்ப ஹாதா பைத்துன் இது வீடு, ஹாதா மஸ்ஜிதுன் இது மஸ்ஜித், ஹாதா பாபுன் இது கதவு, ஹாதா கிதாபுன் இது புத்தகம், ஹாதா கலமுன் இது பேனா, ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவி, ஹாதா மக்தபுன் இது மேஜை, ஹாதா சரீருன் இது கட்டில், ஹாதா குர்சியுன் இது சேரு. அப்போ இதுல இடம் பக்கத்துல உள்ளதை வந்து சுட்டி காட்டுது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து இப்ப நம்ம இஸ்முல் இஷாராவுடைய ஹாதா ஹாதானி வந்து படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜாலிக்க அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ஜாலிக்க வலதுன் அவன் சிறுவன். இது வந்து தூரத்துல உள்ளது. அவன் அந்த இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் அந்த அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இந்த இஸ்முல் இஷாராக்கள், இந்த அஸ்மாவுல் இஷாராக்கள் வந்து பயன்படுத்துறது. அவன் இருமையாக வரும்போது நிக்க அவங்க இருவர்கள், உலாயிக்க அவர்கள். சரிங்களா? இருமைக்கு தானிக்க, பன்மைக்கு உலாயிக்க. கலிமாவினுடைய வகைகள் 3: இஸ்மு வினை, பெயர் சொல், ஃபியல் வினைச்சொல், ஹர்ஃப் இடைச்சொல். அல்லது இஸ்முடைய பாடத்துல வந்து இஸ்மினுடைய வந்து பார்த்தோம். இஸ்முடைய முதல் இடம் வந்து இஸ்முல் இஷாரா அல்லது கிடையாது, அவருடைய பன்மை. பன்மை வந்து அஸ்மாவுல் இஷாரா. அஸ்மாவுல் இஷாரால வந்து லில் கரீப் பக்கத்துல உள்ளதை நம்ம எப்படியெல்லாம் கூப்பிடணும், எப்படிலாம் வந்து அழைக்கணும் என்பதை பத்தி பார்த்தோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் பாடம் வந்து ஹாதாவாக இருந்துச்சு. ஹாதா வந்து ஆண்பால் ஒருமையில வந்து ஹாதான் வரும், ஆண்பால் இருமையாக இருக்கும் போது ஹாதானி என்று வரும், ஆண்பால் பன்மையாக இருக்கும் போது ஹாவுலாயி என்பதை போன்ற வந்து வருது. இதே வந்து பெண்பாலாக இருக்கும் போது ஹாதா ஹாதிஹியா மரிது, பெண்பால் இருமை ஹாத்தானி, பெண்பால் பன்மை ஹாவுலாயி. எக்ஸாம்பிள் வந்து ஹாதா பைத்துன், இது எல்லாம் ஒருமைக்கு தான் வந்திருக்கு. சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப பிகினர் அரபி புரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நான் கொஞ்சமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருமைக்கு தான், ஆண்பால் ஒருமைக்கு மட்டும் தான் இப்ப எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஹாதா பைத்துன் இது வீடு, ஹாதா கிதாபுன் இது புத்தகம், ஹாதா மக்தபுன் இது டேபிள், ஹாதா சரீருன் இது கட்டில், ஹாதா கலமுன் பேனா, ஹாதா மஸ்தாஹுன் இது சாவி, ஹாதா குர்சியுன் இது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல அழைக்கிறதுக்கு தூரத்தில் அழைக்கக்கூடிய இதை பத்தி பார்த்தோம். ஆண்பால் வந்து ஜாலிக்க அந்த அல்லது அது அவன் சிறுவன், ஜாலிக்க வலதுன் அவன் சிறுவன், ஜானிக்க ஆண்பால் இருமை. இந்த இது தூரத்துல உள்ளது, லில் பஈது தூரமா உள்ள சுட்டி காட்டுறா இஸ்முல் இஷாரா. இதெல்லாம் உலாயிக்க ஆண்பாலுக்கு வந்து வருது. இதே மாதிரி வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஜாலிக்க கிதாபுன் அது புத்தகம், ஜானிக்க கிதாபானி அந்த 2 புத்தகங்கள், தில்க கிதாபுன். இது ஏன் தில்கனுக்கு ஒரு பெரிய ஒரு சட்டம், அதை நம்ம இன்ஷால்லா பின்னாடி நடத்துவோம். அப்ப உலாயிக்க பன்மையை குறிக்குது. சரிங்களா? அடுத்து பெண்பால் தில்க அந்த அவள் சிறுமி, தானிக்க பின்தானி அவள்கள் 2 சிறுமிகள், உலாயிக்க பனாதுன் அவள்கள் பல சிறுமிகள் என்று இப்படி குறிக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்த பாடம் இவ்வளவுதான். இது எல்லாருக்கும் புரிஞ்சா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாடத்துக்கு போறோம். வந்து அது மாரிஃபா நக்கீரா பொது பெயர் சொல். குறிப்பாக ஒன்றை சொல்றது, இன்னொன்னு பொதுவாக ஒன்றை சொல்றது. சரிங்களா? இப்ப குறிப்பாக பொதுவாக நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான சிறுவன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன ஒரே ஒரு சிறுவன் அவ்வளவுதான்.
அவன் எந்த சிறுவனா இருந்தா நம்மளுடைய அப்படி சொல்றது சிறுவன். சரிங்களா? இதே இந்த அன்றாட வாழ்க்கையில கூட சொல்லலாம். சரிங்களா? குறிப்பு பெயர் சிறுவன். இன்னொன்னு வந்து குறிப்பா நம்ம சொல்றோம். மாரிஃபா ஊர் உலகத்துல எவ்வளவு முகமது இருப்பாங்க. குறிப்பாக முகமது வந்தான் அப்படின்னா பொதுவாக ஒன்றை சொல்றது தெரியல. ஆனா இந்த முகமது வந்தான் அப்படின்னா குறிப்பாக அது ஒரு குறிப்பு பெயர் சொல்லாக மாறிடுது. குறிப்பாக ஒருத்தரை குறித்து சொல்றதா சிறுவன் அப்படின்னு சொல்றீங்களா? முகமது வந்தான் அப்படின்னா அது யாருன்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு முகமது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது பேரு பொது பெயர் சொல். பொதுவாக ஏதோ ஒரு முகமதை வந்து சொல்றதா பொது பெயர் சொல். சிறுவன் முகமது இந்த முகமது வந்தான் குறிப்பா நம்ம சொல்றோம். முகமது குறிப்பாக என்ன சொல்றது ஊர் உலகத்துல எவ்வளவு முகமது செய்தி இந்த முகமது வந்தான் இந்த உமர் எந்த முகமது இந்த தெரியல. ஆனா என்ன செய்யறது இந்த முகமது வந்தான் அப்படின்னா அது ஒரு குறிப்பு பெயர் சொல்லாக மாறி குறிப்பாக ஒருத்தரை குறித்து சொல்றதா குறிப்பு பெயர் சொல். சரிங்களா? முகமது வந்தான் அப்படின்னா அது யாருன்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு முகமது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது பேரு பொது பெயர் சொல். பொதுவாக ஏதோ ஒரு முகமதை வந்து சொல்றதா பொது பெயர் சொல். முகமது இந்த முகமது வந்தான் அப்படின்னா குறிப்பாக என்ன சொல்றது இந்த முகமது இந்த ஜெயித் இந்த அபுபக்கர் இந்த உமர் இந்த உஸ்மான் இந்த அலி அப்படின்னு என்ன செய்யறது குறிப்பாக குறிச்சு சொல்றது இந்த அப்படின்னு சொல்லி குறிச்சு சொல்றதுதான் மாரிஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? குறிப்பாக குறிச்சு சொல்றது மாரிஃபா, பொதுவாக சொல்றது நக்கீரா. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். நம்முடைய குரூப்ல கூட சில சகோதரிகள் வந்து கேட்ட பாடம் தான் இந்த பாடம். இப்ப இன்ஷால்லா இந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா பைத்துன் சரிங்களா? பைத்துன் அப்படின்னா வீடு. இது வந்து என்னவா இருக்கு? நக்கீராவா இருக்கு, பொது பெயரா இருக்கு. பைத்துன் ஏதோ ஒரு வீடு. வீடு வீடு அப்படின்னா ஏதோ ஒரு வீடு. அந்த வீடு என்ன வீடு? குடிசை வீடா இருக்கலாம், கோபுர வீடா இருக்கலாம், அரண்மனையா இருக்கலாம். ஆனா வீடு மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? நமக்கு எதுன்னு சொல்லி தெரியல. ஆனா அதுக்கு பக்கத்துல பாருங்க அலிஃப்லாம் போட்டு நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அலிஃப்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன ஆயிடுது? இந்த வீடு ஆயிடுது. சரிங்களா? இதுக்கு நம்ம வந்து இதுல ஹாதா இல்லையே, ஹாதா அப்படின்னா தானே இதுன்னு அர்த்தம். இதுக்கு ஹாதா இல்லையே அப்படி நம்ம என்ன சொல்ல முடியாது. சரிங்களா? அல் பைதும் போது மாரிஃபாவாக மாறுகிறது. மாரிஃபா அப்படின்னா அது குறிப்பா சொல்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? பைத்துன் வீடு, ஏதோ ஒரு வீடு. அல் பைத்து இந்த வீடு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அலிஃப்லாமும் தன்வீனும் ஒன்னா வராது. நம்ம ஆரம்பத்துல அலிஃப்லாமு போட்டோம் அப்படின்னா லாஸ்ட் எழுத்து தன்வீனாக ஒரு பொழுதும் வராது. அது ஒன்னா மாறிடும். சரிங்களா? எப்படி ஒண்ணு லம்மு தன்வீன் இருந்துச்சு, லம்மு தன்வீன் இருக்கு, நம்ம அந்த கலிமாக்கு முன்னாடி அலிஃப்லாம் போடுறோம் அப்படின்னா அது லம்மாக மாறிடும். சரிங்களா? பைத்துன் லம்மு தன்வீனா இருக்கா, பைத்துன்னா இருக்கு. ஆனா அலிஃப்லாம் போடும்போது பைத்தூவா மாறி. ஏன் அப்படின்னா அலிஃப்லாமும் தன்வீனும் ஒரே வழியில் பயணிக்காது. அலிஃப்லாம் வரக்கூடிய எழுத்துக்கு தன்வீன் வராது, தன்வீன் வந்த எழுத்துக்கு அலிஃப்லாம் போட முடியாது. ஒருவேளை நீங்க அல் பைத்துன் போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ஒரு கிராமர்ல அது ஒரு இல்லவே இல்லை. சரிங்களா? பைத்துன் அப்படின்னாதான் என்ன ஆகுது? வீடு. அப்ப நீங்க குறிப்பாக இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க நக்கீராவாக பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பெயர் இஸ்முன்னா வயிற்று ஒரு இஸ்மு தானே, அது ஒரு பெயர் சொல்லு தானே. அந்த பொதுவாக இருக்கக்கூடிய அதாவது நக்கீராவாக இருக்கக்கூடிய அந்த பைத்தூன நீங்க மாரிஃபா குறிப்பு பேராக மாத்தணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் தான். முன்னாடி ஒரு அலிஃப்லாம் போட்டீங்க அப்படின்னா அது மாரிஃபாக மாறிடும். சரிங்களா? பைத்துன்னா வீடு. அதை நீங்க குறிப்பிட்டு அல் பைத்துன் போடும்போது அது வந்து இந்த வீடாக மாறி விடுகிறது. கலமுன்னா பேனா, நீங்க அல் கலமுன் போடும்போது இந்த பேனாவாக மாறி விடுகிறது. அது பக்கத்துல கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம், அல் கிதாபு இந்த புத்தகமாக மாறுகிறது. ஜமலுன் அப்படின்னா ஒட்டகம், அல் ஜமலுன் போடும்போது இந்த ஒட்டகமாக மாறி விடுகிறது. அப்ப அல் பாபு மஃப்தூஹுன், அல் கலமு மக்சூருன். அல் கலமுனா பேனா, மக்சூருனா உடைந்தது, இந்த பேனா உடைஞ்சிருச்சு. அல் பாபு மஃப்தூஹுன் இந்த கதவு திறக்கப்பட்டுருச்சு. இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்ஷால்லா டைம் ஆயிடுச்சு. இந்த மாரிஃபா நக்கீரா நம்ம இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா என்ன பண்ண நடத்துறேன். சரிங்களா? இன்ஷால்லா இப்ப நம்ம ஒரு சூரணம் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சபபுன் நுசுல். சபபுன் நுசுல் அப்படின்னா இறக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
இது என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு பணியை வந்து அல்லாஹ் வந்து நீங்க அழைப்பு பணி செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுடைய அழைப்பு பணியை நீங்க பகிரங்கப்படுத்துக்கன்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சஃபா என்ற மலை மேல ஏறி நின்று யா சபாஹா யா சபாஹா என்னுடைய மக்களே என்னுடைய மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்களும் மக்காவாசில் எல்லாரும் ஒன்று கூடி சஃபா மலைக்கு கீழே நிப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு பெரிய சொல்லுவாங்க. நம்ம இன்ஷா அந்த கிளாஸ்ல இப்ப நம்ம சொல்றதுக்கு வந்து நமக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு சீரால கண்டிப்பா அதை நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை நடத்துவாங்க இன்ஷால்லா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு இறை தூதர் தான், நீங்க வந்து என்னை நம்பிக்கை கொள்ளுங்கன்னு சொல்லும் போது எல்லா மக்களும் அமைதியா கலைஞ்சு போயிருவாங்க. ஆனா இந்த அபூலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபூலஹப் என்ன பண்ணுவான் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மூஞ்சில தூக்கி வீசுவான். இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் உனக்கு நாசமாகட்டும், இந்த விஷயத்த நீ சொல்றதுக்காக தான் இந்த சஃபா மலைக்கு கீழே எங்களை ஒன்று திரட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்துட்டும் என்ன பண்ணுவான், இந்த அபூஜஹல் வந்து அபுலஹப் வந்து சொல்லுவான். சொல்லும் போது அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அமைதியா இருந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த செயலை கண்டிச்சு இந்த வசனத்தை இறக்குவான். இந்த வசனத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தப்பத் அப்படின்னா அழியட்டும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. தப்பத் தப்பத்துன்னு ஒரு ஃபியலு, சரிங்களா. தப்ப அப்படின்னா ஒரு ஃபியலு, தப்ப அப்படின்னா அழிந்தான் அப்படி ஒரு ஃபியலு. இந்த எதா வந்து ஒரு இஸ்மு, இந்த இஸ்மு எதான என்னது கரங்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. கரங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபியல் தப்பத் அழியட்டும். எது அழியட்டும், எதா கைகள், 2 கரங்கள் அழியட்டும். யாருக்குள்ளது, அபிலஹப் அபுலஹபுடைய 2 கரங்களும் அழியட்டும். வ இன்னும் தப்ப அவனும் அழியட்டும். ரொம்ப ஈஸியான அழகான ஒரு புரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு கிராமர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். தப்பத் அழியட்டும். எதா 2 கரங்கள், அபிலஹபுடைய 2 கரங்களும் அழிஞ்சு போகட்டும். வேணா இன்னும், வேணா ரொம்ப சிம்பிளா அண்டுன்னு அர்த்தம், சரிங்களா. தமிழ்ல அண்டு சொல்றோம், தமிழ்ல இன்னும் சொல்றோம் பாத்தீங்களா. அதாவது அவனும் அழிஞ்சு போகட்டும், இன்னும் அவன் கையும் அழிஞ்சு போகட்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மூஞ்சில வந்து மண்ணு தூக்கி விசுறனால, சரிங்களா. மா அகுனா பயனளிக்கவில்லை, அன்ஹு அவனுக்கு, மாலுஹு அவனுடைய செல்வம், வமா இன்னும், கசபு எதெல்லாம் அவன் சம்பாரிச்சானோ அது எதுவுமே அவனுக்கு என்ன செய்யல, பயனளிக்கவில்லை. சயஸ்லா அஃப்ரக்கா கொஞ்சம் ரோல் பண்ணி விடுங்க அஃப்ரக்கா. சயஸ்லா அப்படின்னா வெகு விரைவிலேயே அவன் நுழைவான். சயஸ்லா நாரன் அப்படின்னா நரக நெருப்புன்னு அர்த்தம். சயஸ்லா வெகு விரைவிலேயே வந்து அவனை வந்து எரிவாங்க நாரன் நெருப்புல. ஜாத்த லஹபு, லஹபுன்னா என்னது, ஜுவாலை, நெருப்பு ஜுவாலைக்கு தான் லஹபு. நெருப்புல வந்து அவன் எரியட்டும். வம்ரஅத்துஹு அவனுடைய மனைவி, வம்ரஅத் அப்படின்னா இம்ரஅத் அப்படின்னா மனைவி, பெண்ணுன்னு அர்த்தம். இம்ராத் வம்ரஅத்துஹு அவனுடைய மனைவி வந்து ஹம்மாலத்தல் ஹத்தபு விறகு சுமக்குறா. அந்த மனைவி என்ன பண்ணா, ஏன் விறகு சுமக்குறான்னு சொல்லி அல்லாஹ் அவனுடைய மனைவி அந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அப்படின்னா, அவங்க மனைவி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுமை செய்யறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி. அவங்க பெரியம்மாவாக இருந்த போதிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்களாம். நபி தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க வீட்டுல முள்ள கட்டி வைக்கிறது, நபி போற வழியில முள்ள போடுறது, நபி போயிட்டு இருக்கும்போது குப்பையை தூக்கி அவங்க மேல வீசுறது, நபி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆட்டுக்குடலு மாட்டுக்குடலு எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துல தூக்கி வீசி அந்த பாத்திரத்துல வந்து என்ன செய்யுது, அசுத்தத்தை கலந்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பார்ப்பாங்க. ஒரே விறகு கட்டையா சுமந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. அதுதான் அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுறான். வம்ராத்துஹு அவருடைய மனைவி, ஹம்மாலத்துல் ஹத்தப் இந்த மாதிரி விறகுகள்லாம் சுமந்துட்டு போடுறாளே அவருடைய மனைவி, ஃபீ ஜீதிஹா அவ கழுத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹபுலும் ஒரு கயிறு, மசது ரொட்டேட் பண்ணுங்க அஃப்ராக்கா. அவ கழுத்துல வந்து ஈச்ச மரத்தினுடைய கயிறை வந்து என்ன பண்ணும், முறிச்சு நான் அப்படியே என்ன தூக்கல தொங்குற மாதிரி ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சரிங்களா. அப்ப இந்த சூராக்கு இன்னொரு பேரு சூரத்துல் மசது. சூரத்துல் மசதுனாலும் சூரா லஹப் தான்,
சூரத்துல் அஹ்காப்னாலும் இந்த சூறா தான். சரிங்களா? இந்த வசனம் இறக்கப்படுறதுக்கான காரணம் இதுதான். சரி, ஓகே. இன்ஷால்லா நான் குரூப் கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு நோட்ஸுகளும் எல்லாம் இந்த இதுவும் போட்டு விடுறேன். இன்ஷால்லா எழுதி எனக்கு தனியா வந்து அந்த குரூப்ல வந்து சென்ட் பண்ணி விடுங்க. எல்லாரும் அந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். இன்ஷால்லா உங்களுடைய அறிவுகள்ல அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுடைய அறிவை வந்து விசாலப்படுத்தி கொடுக்கட்டும். உங்களுடைய கல்வி ஞானத்தை வந்து அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கட்டும். உங்கள் புரிதல் திறன்ல அல்லாஹ் இன்னும் பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.